எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோல இப்ப நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுனை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே த மிஸ் அண்ட் ஜான் மோரிசன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டாக் ஷோ நடத்துறாங்க. ஸோ அந்த டாக் ஷோவை ஸ்டார்ட் பண்ணி ஸோ இன்னைக்கு நடக்க போற ரோமன் ரீன்ஸ், ஜெய் ஊசோ, கிங் கார்பன், ஷேமஸோட மேட்சை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் சாமி ஜெயின், ஏஜி ஸ்டைல் மேட்சை பத்தி பேசுறாங்க. ஸோ இதை பத்திலாம் பேசிட்டு ஸோ ஃபைனலி மேண்டி ரோஸ் கிட்ட வராங்க. ஸோ மேண்டி ரோஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபாக்ஸ் நெட்வொர்க்ல இருந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க் போயிட்டாங்க. ஸோ யூஎஸ்ஏ நெட்வொர்க் மண்டே நைட் ரா. ஸோ மேண்டி ரோஸ் இனிமே இங்க வர மாட்டாங்க. மேண்டி ரோஸ் மண்டே நைட் ரால தான் இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு பயங்கரமான ப்ரோமோன்றத ஜான் மோரிசனும் மிஸ்ஸும் கட் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல மேண்டி ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஸோ ஓட்டிஸ் மேண்டி ரோஸ் ஸோ அவங்கள பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஜான் மோரிசன் மிஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரோமோ கட் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது உடனே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிஸ் உள்ள வருவாரு. ஸோ உள்ள வந்த உடனே நேரா உள்ள போயிட்டு மிஸ்ஸையும் ஜான் மோரிசனையும் பயங்கரமா அடிப்பாரு. ஸோ அந்த இடத்துல ஓட்டிஸ்க்கு சப்போர்ட்டா டக்கரும் வருவாரு. ஸோ உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு பேரையும் ஓட்டிஸ் பயங்கரமா அடிப்பாரு. சோ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸோட சட்டை ஃபேண்ட் எல்லாம் உருவி சோ அவரை ஜெட்டியோட வந்து பாத்தீங்கன்னா ஓட விட்டுருவாரு. சோ ஃபைனலி அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டு மிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு. சோ அந்த இடத்துல வீட்ல இருந்து கால் பண்ணி சோ என்ன இந்த மாதிரி நின்று இருக்க, சோ சீக்கிரம் உள்ள போய் இன்டர்வியூ எல்லாம் கொடுக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ உடனே மிஸ்ஸும் ஜான் மோரிசனும் சோ அப்படியே லாக்கர் ரூமுக்கு போற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சிசாரோ வர்சஸ் லுச்சா ஹவுஸ் பார்ட்டில இருந்து கிராண்ட் மேடலிக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜா போகுது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கே தெரியும். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ லுச்சா ஹவுஸ் பார்ட்டில இருந்து மத்த ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. சோ உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த சமயத்தை பயன்படுத்தி சிசாரோ கிராண்ட் மேடலிக்கு கிளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சிசாரோ தான் வின் பண்றாரு. சோ உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ்ல ஜெய் ஊசோவை பத்தி போட்டு காமிக்கிறாங்க. சோ ஜெய் ஊசோ கிளாஸ் ஆஃப் சாம்பியன்ல ரோமன் ரீன்ஸோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்க்கு மோத போறாரு. சோ அதுக்காக ஒரு சின்ன ப்ரோமோன்றத அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ ஜெய் ஊசோ ப்ரோமோ கட் பண்றாரு. சோ போன வாரம் நடந்த மேட்சை பத்தி சோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கசின்ஸ். சோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்க போற மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்ன்ற ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜா போட்டு காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸ். சோ அலெக்சா பிளஸ் உள்ள வந்து சோ மொமெண்டா பிளஸ் அப்படின்ற அந்த ஷோவை ஸ்டார்ட் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் அலெக்சா பிளஸ் உள்ள வந்த உடனே சோ அவங்களோட ஃப்ரெண்ட் நிக்கி கிராஸ வந்து பாத்தீங்கன்னா சோ இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா நான் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி நிக்கி கிராஸ கூப்பிடுறாங்க. நிக்கி கிராஸ் வந்த உடனே கிளாஸ் ஆஃப் சாம்பியன்ல பெய்லியோட மோத போற அந்த மேட்சை பத்தி சோ அலெக்சா பிளஸ் கேக்குறாங்க. சோ உடனே அவங்க ரெண்டு பேரும் பெய்லி, சாஷா பேங்க பத்தி பேசுறாங்க. குறிப்பா ஆல்ரெடி பெய்லியோட நிறைய மேட்சஸ் தோத்துருக்கு அப்படின்ற மாதிரி சோ அதை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. சோ ஃபைனலி இந்த கிளாஸ் ஆஃப் சாம்பியன்ல நான் பெய்லியை கிளீனா பீட் பண்ணி நான் சாம்பியன் ஆவேன் அப்படின்ற மாதிரி சோ ஒரு பயங்கரமான ஹைப்ன்றதை ஏத்துவாங்க. சோ உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் அலெக்சா பிளஸ்க்கு என்ன ஆச்சு, சோ சிஸ்டர் அபிகைலா நீ மாறணையா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நிக்கி கிராஸ் அலெக்சா பிளஸ் கேட்பாங்க. சோ உடனே அந்த சமயத்துல லேசி ஈவன்ஸ் உள்ள வருவாங்க. உள்ள வந்த உடனே அலெக்சா பிளஸ் பார்த்து சோ நீ ஃபீண்டோட கண்ட்ரோல்ல இருக்கியா, நீ சிஸ்டர் அபிகைலா அப்படின்ற மாதிரி சோ அவங்களும் அதை பத்தியே பேசுறாங்க. சோ உடனே வந்து பாத்தீங்கன்னா நிக்கி கிராஸுக்கும் லேசி ஈவன்ஸுக்கு ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் ஆயிடும். சோ இன்னைக்கு உன்னோட ஒரு மேட்ச் வேணும். சோ அந்த மேட்ச்ல நீ என்ன பீட் பண்ணி காமி, சோ நீ பெரிய ஆள் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோ அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. சோ உடனே அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லேசி ஈவன்ஸ் வர்சஸ் நிக்கி கிராஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். சோ அந்த மேட்ச் நடக்கும் போது அலெக்சா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கமாண்டரி செக்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மேட்ச் ரொம்பவே சூப்பரா போகும். நிக்கி கிராஸா இருக்கட்டும், அதே மாதிரி லேசி ஈவன்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மேட்ச் ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிக்கி கிராஸ் லேசி ஈவன்ஸை கிளீனா பீட் பண்றாங்க. சோ பீட் பண்ணதுக்கு அப்புறம் நிக்கி கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ அப்படியே இறங்கி பேக் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிப்பாங்க. சோ உடனே லேசி ஈவன்ஸ் சோ கீழே தட்டு மாதிரி எழுந்து அலெக்சா பிளஸ் பார்த்து முறைப்பாங்க. சோ நீ எதுக்கு இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி அலெக்சா பிளஸ் திட்டுவாங்க. உடனே அலெக்சா பிளஸ் மெய் மறந்து அவங்க எப்பவும் போல என்ன பண்ணுவாங்களோ எழுஞ்சி சடனா நடந்து வந்து சோ லேசி ஈவன்ஸுக்கு ஒரு சிஸ்டர் அபிகைல் போட்டு நடந்துட்டு போற மாதிரி ஒரு சின்ன செக்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சாஷா
பேங்கை பொறுத்த வரைக்கும் WWE பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல இருந்து சோ அவங்க ஒரு பேக் ஸ்டேஜ் இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி ஒரு செக்மெண்ட் கொடுக்குறாங்க. சோ அவங்க எல்லாம் தயாராகிறாங்க. சோ அவங்க கிட்ட பல கேள்விகள் கேட்கப்படுது. சோ பெய்லி போன வாரம் உங்களை அட்டாக் பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சோ அதை பத்தி சாஷா பேங்க் கிட்ட கேட்கிறாங்க. சாஷா பேங்க் பெய்லியை பத்தி பேசுறாங்க. சோ ஃபைனலி பெய்லிக்கும் சாஷா பேங்குக்கும் இடையில ஒரு பயங்கரமான ஃபியூட்ன்றதை கிரியேட் பண்றாங்க. சோ நான் கூடிய சீக்கிரம் என்னோட இன்ஜுரிலாம் முடிஞ்சு வருவேன். சோ நான் வந்த உடனே வாங்கிட்டு இருக்கேன் அந்த ஸ்மாக் டவுன் உமன் சாம்பியனை நான் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சோ ஒரு பயங்கரமான ப்ரோமோன்றத அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றாங்க. சோ உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெய்லி ரொம்பவே ஷாக்கிங்கா வந்து சோ அந்த இடத்துல சாஷா பேங்க அகைன் அடிப்பாங்க. சோ அடிச்சுட்டு எப்பவும் போல அவங்களோட கழுத்துல திரும்பவும் சேரை வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. சோ உடனே எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ பெய்லியும் சாஷா பேங்கையும் வந்து பாத்தீங்கன்னா தடுத்துருவாங்க. சோ இதுல இருந்து சாஷா பேங்க் வர்சஸ் பெய்லிக்கான ஒரு பயங்கரமான ஃபியூட்ன்றத சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் வர்சஸ் சாமி ஜெயின்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. சோ ஏஜே ஸ்டைலா இருக்கட்டும் சாமி ஜெயினா இருக்கட்டும் சோ ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா கொடுத்தாங்க. குறிப்பா இந்த மேட்ச்ல என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல ஏஜே ஸ்டைல் வின் பண்ணுவாரா இல்ல சாமி ஜெயின் வின் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் ரொம்பவே க்ளோஸா போய்கிட்டு இருக்கு. சோ இந்த மேட்ச்ல ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸா கொடுக்குறாங்க. சோ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் ரோல் பண்ணி பின் பண்ணி சாமி ஜெயினை வின் பண்ணிடுறாரு. சோ வின் பண்ணதுக்கு அப்புறம் சாமி ஜெயின் செம காண்டாகி ஏஜே ஸ்டைல் அடிக்கிறாரு. சோ அடிச்ச உடனே அந்த இடத்துல ஜெஃப் ஹார்டி ரிட்டர்ன் ஆகி ஏஜே ஸ்டைலி அடிக்கிறாரு. உடனே சாமி ஜெயினி அடிக்கிறாரு. சோ அடிச்சிட்டு அந்த இடத்துல டேபிள் லேடர் சோ எல்லாத்தையும் எடுக்கிறாரு. சோ ஃபைனலி சாமி ஜெயின் அடிச்சிட்டு லேடரை போட்டு சோ லேடர் மேல ஏறி சோ அவர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. சோ உடனே வந்து பாத்தீங்கன்னா சாமி ஜெயின் அந்த இடத்தை விட்டு இறங்கிடுவாரு. சோ இறங்கின உடனே வந்து பாத்தீங்கன்னா சோ ஜெஃப் ஹார்டி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவாரு. சோ நான் கிளாஸ் ஆஃப் சாம்பியன்ல உங்க ரெண்டு பேரோட என்னோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியனை டிஃபெண்ட் பண்றேன். சோ அந்த மேட்ச் ஒரு ட்ரிபிள் த்ரெட் லேடர் மேட்ச் அப்படின்ற மாதிரி சோ அந்த இடத்துல கிளாஸ் ஆஃப் சாம்பியனுக்காக இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப் ஹார்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாரு. சோ உடனே பேக் ஸ்டேஜ்ல காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிஸும் டக்கர் நின்று பேசிட்டு இருப்பாங்க. சோ அந்த இடத்துல அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி ஒன்னு கொடுக்குறாங்க. சோ அதை பார்த்து பிரிச்சு படிச்சு சோ ரொம்பவே ஷாக் ஆகிற மாதிரி சோ அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சஸ்பென்ஸா வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிறாங்க. சோ உடனே திரும்பவும் அதே பேக் ஸ்டேஜ்ல அந்த மிஸ்ட்ரி உமன் யாரு அப்படின்ற மாதிரி சோ WWE எப்பவும் பண்ற மாதிரி அவங்க ட்ரெஸ் போடுற மாதிரி சோ அவங்க மேக்கப் பண்ற மாதிரி சடனா திரும்புற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் கொடுக்குறாங்க. சோ அவங்க யாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இவங்க பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கார்மெல்லாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு அடுத்தபடியா அதே பேக் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷெய்மஸும் கிங் கார்பனும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு நடக்க போற ஸ்ட்ரீட் ஃபைட்டை பத்தி. சோ அந்த இடத்துல ஒருத்தர் வந்து உங்க கார் பார்க்கிங்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாரு. சோ உடனே ஷெய்மஸ் கார் பார்க்கிங் போன உடனே அந்த இடத்துல பிக்கி இருப்பாரு. பிக்கி ரொம்பவே ஷாக்கிங்கா ஷெய்மஸ் அட்டாக் பண்ணுவாரு. உடனே ஷெய்மஸ் அந்த இடத்தை விட்டு வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுவாரு. சோ உடனே அவர் அட்டாக் பண்றதுக்கு உதவுன ஒருத்தரை பிடிச்சி சம்மடி வந்து பிக்கி அடிப்பாரு. சோ ஃபைனலி அவரை பயங்கரமா அடிச்சு காரோட கண்ணாடியில உடைச்சு காரோட டிக்கில போட்டு மூடி அவரை கூட்டு போற மாதிரி சோ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான செக்மெண்ட்டை கொடுக்குறாங்க. சோ ஃபைனலி தி மெயின் ஈவென்ட்டா ஜெய் ஊசோ அண்ட் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் கிங் கார்பன் அண்ட் ஷெய்மஸ்கான ஒரு சமோவன் ஸ்ட்ரீட் ஃபைட் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லலாம். சோ ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வந்ததுல இருந்து ஏன் பெருசா ஃபைட் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டாக் போய்கிட்டு இருந்துச்சு. சோ இந்த மேட்ச்ல ரோமன் ரிங்ஸ் முழுக்க வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. சோ இந்த மேட்ச் பாக்குறதுக்கு அப்படியே ஒரு பேப்பர் வியூல பார்த்த ஒரு மேட்ச் ஃபீலிங் தந்துச்சு. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெய் ஊசோ ஷெய்மஸ் கிங் கார்பன் ரோமன் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். சோ ஃபைனலி சேர் எடுத்து அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அங்க இருக்க பேரிகேர்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க. அந்த மாதிரி பயங்கரமா இந்த மேட்ச் போகுது. சோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கே தெரியும். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி ரோமன் ரிங்ஸ் அண்ட் ஜெய் ஊசோ இவங்க ரெண்டு பேரும் தான் வின் பண்றாங்க. ரோமன் ரிங்ஸ் கிங் கார்பனுக்கு ஒரு ஸ்பியர் போடுறாரு. சோ அந்த இடத்துல ஜெய் ஊசோ அவரோட ஃபினிஷரை போட்டு சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்றாரு. வின் பண்ணதுக்கு அப்புறம் ஜெய் ஊசோ யூனிவர்சல் சாம்பியனை எடுத்து தூக்கி காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. உடனே ரோமன் ரிங்ஸ் அந்த சாம்பியனை தூக்கி போட்டுட்டு சோ அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஒரு சின்ன செலிப்ரேஷனோட கிளம்புறாங்க. சோ உடனே அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் ஜெய் ஊசோவை பார்த்து ரொம்ப கொடூரமா முறைக்கிற மாதிரி சோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிறாங்க. சோ இந்த வாரம் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.